ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாறு முய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. இன்றைய தினம் சித்திரையில் செய்ய திருவாதிரை. அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர் அவதரித்த நன்னாள். நாமெல்லாம் நம்மை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். வைஷ்ணவன் என்று சொன்னால் விஷ்ணுவை பரதேவதையாக கொண்டவன், விஷ்ணு பக்தன் என்று பொருள். நாம் நம்மை வைஷ்ணவன் என்று விஸ்வசித்திருக்கிறோம். ஆனால் எம்பெருமான் நம்மை வைஷ்ணவன் என்று அங்கீகரித்திருக்கிறானா, இவன் என்னுடைய பக்தன் என்று அங்கீகரித்திருக்கிறானா என்கிற கேள்வி எழும். நிச்சயமாக அங்கீகரித்திருக்கிறான். எதனால் என்று கேட்டால், நம் எல்லோருக்கும் எம்பெருமானாருடைய சம்பந்தம், திருவடி சம்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அத்துணை பேர்களும் வைஷ்ணவர்கள். அத்துணை பேர்களையும் எம்பெருமான் அங்கீகரித்தே இருக்கிறான் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பேருண்மை. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாகிய நாம் இன்றைய தினம் அந்த எம்பெருமானார் அவதரித்த நன்னாள், அந்த திருநாளை நன்றாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே தெரிவித்தார் போலே ஆழ்வார்களுடைய அவதார தினங்களை நாம் கொண்டாட வேண்டும், ஆச்சாரியர்களுடைய அவதார தினங்களை நாம் கொண்டாட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமானார் அவதரித்த நன்னாள் இருக்கிறதே, இந்த நாளை போலே வேறொரு நாளே கிடையாது. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ் பாருமுய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று மணவாள மாமுனிகள் பொன்னெழுத்துக்களாலே பொறித்திருக்கிறார். நாம் பார்த்தால் எத்தனையோ நாள்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த நாள், இந்த நாள் என்று பல நாள்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் முக்கியமாக நாம் கொண்டாட வேண்டியது எம்பெருமானார் அவதரித்த நன்னாளை. எம்பெருமானார் அவதரிக்கவில்லை என்னால் நம்முடைய கதியெல்லாம் என்ன ஆகியிருக்கும்? நாம் பற்பல பிறவிகளிலே பெருத்த அபச்சாரங்கள், பெருத்த பாவங்கள், கர்மாக்களை எல்லாம் சம்பாதித்திருக்கின்றோம். அதையெல்லாம் அனுபவித்து கழிப்பது என்பது நம்மால் ஆன காரியமே அன்னு. அதெல்லாம் எப்படி கழிகிறது என்னால் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே அத்தனை பாவங்களும் நமக்கு கழிந்து நமக்கும் மோட்சம் உண்டு என்று நாமும் அந்த பரமபதத்திற்கு போய் எம்பெருமானுக்கு நித்தியமான அந்த கைங்கரியத்தை செய்யலாம் என்கிற நம்பிக்கை நமக்கு எதனால் ஏற்படுகிறது என்னால் நாம் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் என்கிற காரணத்தினாலேயே ஏற்படுகிறது. நமக்கு மோட்சம் என்பது உறுதியாக கிடைக்கிறது என்னால் அதற்கு முழு காரணம் எம்பெருமானார்தான். அப்படி பார்த்தால் எம்பெருமானாருடைய அந்த அவதாரத்தை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். பற்பல திவ்ய தேசங்களிலே பற்பல விதங்களிலே எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திர வைபவமானது கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகின்ற விஷயம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலிலே இந்த எம்பெருமானார் திருநக்ஷத்திரமானது எப்படி கொண்டாடப்படுகிறது என்று சில விஷயங்களை பார்ப்போம். இன்று காலை தங்கப்பல்லக்கிலே எம்பெருமானார் புறப்பாடு கண்டருள்கிறார். தினமும் அவர் பல்லக்கிலே புறப்பாடு கண்டருள்கிறார். அது சிறிய பல்லக்கு. இன்றைய தினம் பெரிய தங்க பல்லக்கிலே புறப்பாடு கண்டருள்கிறார். புறப்பாட்டின் பொழுது நாள்தோறும் திவ்ய பிரபந்த கோஷ்டியானது ஓதப்படும். ஆனால் இன்றைய தினம் திவ்ய பிரபந்த கோஷ்டி ஓதப்பட மாட்டாது. இன்றைய தினம் ஸ்தோத்திர பாட்டம் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அதையெல்லாம் விண்ணப்பித்து கொண்டே கோஷ்டியார் போவார்கள். குறிப்பாக எம்பெருமானார் விஷயமான தாட்டி பஞ்சகம், ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம், மணவாள மாமுனிகள் எம்பெருமானார் விஷயமாக அருளி செய்த யதிராஜ விம்சதி ஆகிய ஸ்தோத்திரங்கள் இன்றைய தினம் அனுசந்திக்கப்படும். ஸ்தோத்திர பாடத்தை அனுசந்திக்கிறோம் என்னால் வரிசையாக ஒவ்வொரு ஸ்லோகமாக அனுசந்திப்பது வழக்கம். ஆனால் இன்றே சற்று மாறுதலாக என்ன நடக்கிறது என்னால்
ஒவ்வொரு ஸ்லோகம் முடிந்தவுடனே அத்தியாபகர்கள் ஒரு விருதை ஓதிக்கொண்டே வருவார்கள். விஜயீ பவ விஜயீ பவ எச்சரிகை, சுவாமி எச்சரிகை என்று எம்பெருமானார் வெற்றியோடு விளங்கட்டும், எம்பெருமானாருக்கு வெற்றி உண்டாகட்டும், எம்பெருமானார் எழுந்தருள்கிறார், அவர் விஜயீ பவ விஜயீ பவ என்று அந்த வெற்றி முழக்கத்தோடு இந்த ஸ்தோத்திரபாட கோஷ்டியானது இன்றைய தினம் நடைபெறும். அதற்கும் மேலே விசேஷமாக அந்த கோஷ்டியிலே வரக்கூடிய அத்தியாபகர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்னால், ஒவ்வொரு முறை அந்த விஜயீ பவா என்று சொல்லும் பொழுது தங்களுடைய அந்த மேல் உத்தரியம், 3ஆம் தழுவம் என்று சொல்லுவார்கள், அந்த உத்திரியத்தை நன்றாக சுருட்டி ஆகாசத்திலே வீசுவார்கள். ஒவ்வொரு ஸ்லோகம் சேவித்த பிற்பாடும் விஜயீ பவ விஜயீ பவ என்று சொல்லி தங்களுடைய உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசுவார்கள். என்ன இது கிரமம், இப்படி எங்குமே பார்த்ததில்லையே என்று நாம் நினைக்கக்கூடும். இதற்கு பின்னால் பற்பல சரித்திரங்கள் அடங்கியுள்ளன. பொதுவாக நாம் சந்தோஷப்படுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்னால் அதற்கேற்ப சில காரியங்களை எல்லாம் செய்கிறோம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு சந்தோஷம் அதிகமாகிவிட்டால் அவர் கூத்தாடுகிறார், ஒருத்தர் பாட்டு பாடுகிறார், ஒருத்தர் பணத்தை வாரி வாரி இறைக்கிறார் என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே என்ன வழக்கம் இருந்தது என்னால், ஒருவருக்கு அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டதானால் அவர் என்ன செய்வார், தன்னுடைய இந்த மேல் உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசுவாராம். அப்படி ஆகாசத்திலே வீசினாரானால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் என்ன அர்த்தம். இது ஒரு குரு பரம்பரையிலே ஒரு சரித்திரத்திலே இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு முறை திருவரங்கம் பெரிய கோயிலிலே சுவாமி கூரத்தாழ்வான் ரொம்ப சிறந்த ஒரு உபன்யாசத்தை செய்தாராம். அதை பெரிய பெருமாள் கேட்டார். கேட்டு, ஆஹா, கூரத்தாழ்வான் என்ன அழகாக உபன்யாசம் பண்ணுகிறார் என்று அவரை அழைத்தாராம். அவரை அழைத்து, உம்முடைய உபன்யாசத்தாலே நான் மிகவும் மகிழ்ந்தேன், உமக்கு மோட்சத்தை கொடுத்தேன் என்று அழகாக சொன்னாராம் பெரிய பெருமாள். உடனே கூரத்தாழ்வான் பார்த்தார், அடியனுக்கு மோட்சம் கொடுத்திருக்கிறீர், சந்தோஷம்தான். ஆனால் இது அடியேனோடு நின்று விடக்கூடாது. அடியேனுக்கு யார் யாரோடெல்லாம் சம்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். அதாவது எம்பெருமானார் அவர் கூரத்தாழ்வான் என்ன பிரார்த்திக்கிறார் என்னால், அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் மோட்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். உடனே பெரிய பெருமாளை என்ன சொல்லிவிட்டார், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டார். இந்த விஷயம் எம்பெருமானார் காதுக்கு எட்டியது. இப்படி நடந்தது என்று சொன்னார்கள். உடனே எம்பெருமானார் என்ன பண்ணினார் என்னால், தன்னுடைய அந்த மேல் உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசி சந்தோஷமாக கூத்தாடினாராம். எதற்காக அப்படி செய்கிறார் என்னால், இத்தனை நாள் திருக்கோட்டியூர் நம்பியனுடைய வாக்கை மீறியதற்காக அடியனுக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பெரிய பெருமாள் என்ன சொல்லிவிட்டார், கூரத்தாழ்வானோடு சம்பந்தம் உடையவர்கள் அத்தனை பேருக்கும் மோட்சம் என்று சொல்லிவிட்டார். அடியனுக்கும் கூரத்தாழ்வானோடு சம்பந்தம் இருக்கிறது, அதனால் இத்தனை நாள் மோட்சம் கிடைக்காது என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு எனக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று பெரிய பெருமாளே சாதித்து விட்டார் என்று தான் அந்த மோட்சத்தை தாம் அடைந்து விட்டதாகவே கருதி தன்னுடைய மேல் உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசி அவர் கொண்டாடினார் என்று பார்க்கிறோம். இந்த சரித்திரத்தின் மூலமாக பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், சந்தோஷம் ஏற்பட்டால் மேல் உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசி கொண்டாடுவது என இது ஒரு விஷயம். அதற்கு மேலே எம்பெருமானாருடைய ஆச்சாரிய குண பரிபூர்த்தி, எப்பேற்பட்ட ஒரு பரந்த திருவுள்ளம் இருந்தால், கூரத்தாழ்வான் அவருடைய சிஷ்யர். ஆனால் ஒரு நாளும் எம்பெருமானார் கூரத்தாழ்வாரை தன்னுடைய அந்த சிஷ்யன் என்று அவர் ஒரு நாளும் நினைக்கவில்லையாம். அவரை ஆடவந்தாராகத்தான் நினைத்திருந்தார் என அவர் பலமுறை தெரிவித்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி கூரத்தாழ்வானோடு சம்பந்தம் உடையவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் என்னால், அடியனுக்கு கூரத்தாழ்வானோடு சிஷ்யனாக ஒரு சம்பந்தம் ஏற்படவில்லை, அடியன் ஆச்சாரியனாகத்தான் இருக்கிறேன். ஆனால் பெரிய பெருமாள் என்ன சொல்லிவிட்டார், ஆச்சாரியனாக இருந்தாலும் அவருக்கு சம்பந்தம் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டபடியால் கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே அடியனுக்கும் மோட்சம் என்று ரொம்ப வினயத்தோடு தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை தான் அர்வாஞ்சோ யத் பத சரசிஜத் துவந்தம் ஆசிரித்திய பூர்வே மூர்த்னான் யஸ்யான் வயம் உபகதா தேசிகா முக்தி மாபுகு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனுத கதம் வர்ணியதே கூரநாதா என்று கூரத்தாழ்வானுடைய வைபவமாக இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்னால், சந்தோஷம் ஏற்பட்டால் உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசி நாம் அதை கொண்டாடுவது என்கிற வழக்கம்
அது ஆச்சாரியர்கள் காலத்திலேயே இருந்தது. இன்னும் பல ஆச்சாரியர்கள், படுக நம்பி முதலான ஆச்சாரியர்களும் இப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்று பற்பல ஐதிஹ்யங்கள் பார்க்கிறோம். ஆக அந்த கிரமத்திலே இன்றைய தினம் இந்த புறப்பாட்டின் பொழுது விஜயீபவ விஜயீபவ என்று சொல்லிக்கொண்டே அந்த மேல் உத்திரியத்தை அவர்கள் ஆகாசத்திலே வீசி கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பார்க்கிறோம். இந்த புறப்பாட்டின் பொழுது ஸ்தோத்திர பாடம் முழுவதுமாக எம்பெருமானார் மிக விரும்பிய ஸ்தோத்திரமான ஆளவந்தார் ஸ்தோத்திரம். அந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஈடுபட்டுதான் அவர் திருவரங்கத்திற்கே வந்தார் என்று அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அவர் மிக விரும்பிய ஆளவந்தார் ஸ்தோத்திரம். அதற்கு மேலே எம்பெருமானாரை பத்தின விசேஷமான ஸ்தோத்திரங்கள், தாட்டி பஞ்சகம் என்ன, எதிராஜ விம்சதி என்ன, இதெல்லாம் எம்பெருமானார் விஷயமாக நம் போன்ற அடியவர்கள் விரும்பி அனுசந்திக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், நித்தியானுசந்தேயமாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். இப்படியான ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் அனுசந்தித்து கொண்டே இன்றைய தினம் காலை புறப்பாடு கண்டருள்கிறார். புறப்பாட்டிற்கு பிற்பாடு எல்லா சந்நிதிகளுக்கும் எழுந்தருளி மங்களாசாசன வைபவம் நடைபெறும். ஒவ்வொரு சந்நிதிக்காக எழுந்தருளி அந்த எம்பெருமானிடத்திலிருந்து மாலை, சடாரி, கல்புர ஆர்த்தி அத்தனையும் எம்பெருமானாருக்கு பகுமானமாகி பார்த்தசாரதி பெருமாளோடு சேர்ந்து திருவாய்மொழி மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். எழுந்தருளின உடனே அவருக்கு திருமஞ்சனம் நடக்க வேண்டும். ஆனால் திருமஞ்சனத்திற்கு முன்னாக எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்திரயம் 3 கத்தியங்கள், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் ஆகிய 3 கத்தியங்கள் பார்த்தசாரதி பெருமாள் முன்னால் அனுஷ்டிக்கப்படுகிறது, அனுசந்திக்கப்படுகிறது. இந்த கத்தியத்திரயத்தை எம்பெருமானார் எப்பொழுது விண்ணப்பித்தார்? பங்குனி உத்திர திருநாளன்று பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், அதாவது அழகிய மணவாளன் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய அந்த சேர்த்தியிலே விண்ணப்பித்தார். எதற்காக விண்ணப்பித்தார்? நமக்காக விண்ணப்பித்தார். அத்தனை பாவங்களை நாம் எல்லோரும் பண்ணி இருக்கிறோம். இந்த பாவங்களை எல்லாம் எப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி இதையெல்லாம் போக்கிக் கொள்வது என்று கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அஞ்ஞானத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரியாது என்பதை முன்னாலேயே எம்பெருமானார் தெரிந்து வைத்திருந்தார். நமக்காக எம்பெருமானிடத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெரிய பெருமாள் அரங்கேசன் அழகிய மணவாளனிடத்திலே சரணாகதி செய்தார். அதுதான் சரணாகதி கத்தியம் என்கிற கத்தியம். சரணாகதி கத்தியத்தை இயற்றியவர் எம்பெருமானார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த சரணாகதி கத்தியத்திலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் அவர் அருளி செய்த வார்த்தைகள், அஸ்துதே என்ன அவர் அருளி செய்த வார்த்தைகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கு மேலே நம்பெருமாள் அவர் அருளி செய்த வார்த்தை, அந்த வார்த்தைகளும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எம்பெருமானார் சரணாகதி பண்ணின பிற்பாடு நிச்சயமாக நான் உமக்கு மோட்சம் கொடுத்தேன், உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சத்தை கொடுத்தேன். நான் 2 வார்த்தைகள் பேச மாட்டேன், ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேனானால் அதன்படியே நிற்பேன். ராமோ த்விர்ணாபி பாஷதே என்று அதை சொல்லி, அதற்கு மேலே நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் இல்லையா? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா என்று இது மயைவ ஹ்யுக்தம். இதெல்லாம் என்னாலேயே சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதனால் என்னை ஒருவன் பற்றிவிட்டானால் நிச்சயமாக நான் அவனுக்கு மோட்சம் அளிக்கிறேன் என்று தான் தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தையை மீண்டும் எம்பெருமானார் முன்னிலையிலே அதே வார்த்தையை சொல்லி, இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், என்னிடத்திலே சந்தேகம் வேண்டாம், நிச்சயமாக உமக்கும் உம்முடைய அடியவர்களுக்கும் மோட்சம் என்பது நான் கொடுத்தே விட்டேன் என்று எம்பெருமான் சொன்னான் என்று பார்க்கிறோம். அதில் என்ன விசேஷம் என்னால், இந்த வார்த்தையை நாம் இன்றைய தினம் எங்கே அனுசந்திக்கிறோம்? பார்த்தசாரதி பெருமாள் முன்னால் அனுசந்திக்கிறோம். பார்த்தசாரதி என்னால் யார் அவர்? அவர் பார்த்தனுக்கு சாரதி. கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த அந்த திருக்கோலத்திலேயே இங்கே சேவை சாதிக்கிறான். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலே பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தம் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். இந்த பார்த்தனுக்கு சாரதியா இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்திலே விண்ணின் மீதேற விஷயம் தேரூர்ந்தானை என்று அதே திருக்கோலத்திலேயே பீஷ்மர் விட்ட அம்புகளுடைய வடுக்களோடையே அவன் சேவை சாதிக்கிறான். அந்த திருக்கோலத்திலே தானே இந்த சர்வதர்மான் பரித்யஜ்ய என்கிற அந்த சரம ஸ்லோகத்தை அவன் தெரிவித்தான். கீதாச்சாரியனாக இருந்து கொண்டு அவன் அர்ஜுனனுக்கு அந்த வார்த்தையை தெரிவித்தான். அவன் முன்னாலேயே அவன் 2 முறை அந்த ஸ்லோகத்தை தெரிவித்திருக்கிறான். வேடிக்கையாக பார்த்தால் முதல் முறை அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அந்த ஸ்லோகத்தை தெரிவித்தான். 2வது முறை இதே ராமானுஜருக்கு திருவரங்கம் பெரிய கோயிலிலே
அழகிய மணவாளனாக இருந்து கொண்டு நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறான். ஒரு முறைக்கு 2 முறை அந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறான். அப்படிப்பட்ட பார்த்தசாரதி எம்பெருமான் முன்னால் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் நாம் விண்ணப்பித்தோமானால் நிச்சயமாக, அதுவும் எம்பெருமானாரை முன்னிட்டு கொண்டு, அங்கே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே இந்த ஸ்லோகத்தை நாம் விண்ணப்பித்தோமானால் அவனால் எப்படி நம்மை கைவிட முடியும்? நம்மை கைவிடுவதற்கு அவனுக்கு வழி இருக்குமா என்ன? இந்த பக்கம் பார்த்தால் எம்பெருமானார் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட அடியவர்களை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவார். அந்த பக்கம் பார்த்தால் பெரிய பிராட்டியார் இருக்கிறார், பூதேவி நாச்சியார் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு அடியவர் அந்த சமயத்திலே சரணாகதி செய்கிறார், கத்தியத்திரயத்தை விண்ணப்பிக்கிறார் என்று சொன்னார். அவர்களை எப்படி அவன் கைவிட முடியும்? நிச்சயமாக முடியவே முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நம் போன்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னால் நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே எம்பெருமான் முன்னால் நின்று நம்முடைய அத்தனை அபச்சாரங்களுக்கும் அவனிடத்திலே அந்த க்ஷமாபணத்தை பிரார்த்திக்க வேண்டும். பகவத் அபச்சார, பாகவதாபச்சார, அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாஞ்ச அசேஷதா சர்வம் க்ஷமஸ்வ என்று எம்பெருமானார் விண்ணப்பித்த அந்த வார்த்தையை இன்று அவன் முன்னால் விண்ணப்பித்தோமானால், எம்பெருமானார் அவதரித்த தினத்தன்று எம்பெருமானாரை முன்னிட்டு கொண்டு பிராட்டிமார்களை முன்னிட்டு கொண்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோமானால், இல்லை முடியாது என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அந்த பார்த்தசாரதி எம்பெருமானாலே சொல்லவே முடியாது என்பது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். அப்படி ஒரு அனுபவம் திருவல்லிக்கேணி வாசிகளுக்கு, திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுகிறது. இந்த கத்தியத்திரய கோஷ்டி முடிந்த பிற்பாடு திருவல்லிக்கேணிக்கே விசேஷமான சர்க்கரை பொங்கல் தளிகையை பெருமாள் கண்டருளி அது எம்பெருமானாரும் பெருமாள் கண்டருள்கிறார். அவருடைய பிரசாதமாக எம்பெருமானார் கண்டருள்கிறார். அந்த பிரசாதம் அத்தனை பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. அதற்கு மேலே திருமஞ்சனம், திருப்பாவை, திருமண்காப்பு சேவை, சாற்றுமறை, மாலை புறப்பாட்டின் பொழுது ராமானுச நூத்தந்தாதியானது அந்த கோஷ்டியானது சேவிக்கப்படும். இன்றைய தினம் புறப்பாட்டின் பொழுது என்ன சேவிக்கப்படுகிறது என்னால் எம்பெருமானார் விஷயமான ஸ்தோத்திரங்கள், எம்பெருமானார் விஷயமான எத்திராஜ விம்சதி, எம்பெருமானார் விஷயமான தாட்டி பஞ்சகம், எம்பெருமானார் விஷயமான ராமானுச நூத்தந்தாதி என்று முழுவதும் எம்பெருமானாருடைய அனுபவம் தான். பகவானை பற்றின விஷயங்களே இன்றைய தினம் கிடையாது. புறப்பாடு எம்பெருமானாருக்கு மட்டும்தான். அங்கே விண்ணப்பிக்கப்படுகின்ற விஷயங்கள் அதுவும் எம்பெருமானார் விஷயமான கிரந்தங்கள், பிரபந்தங்கள் தான் என்று பார்க்கிறோம். இது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ரொம்ப முக்கியமான கருத்து. என்னால் பகவானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள், பகவானை காட்டிலும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரிவிக்கின்றது. அந்த விஷயத்தை எல்லாம் இன்றைய தினம் நாம் நேரே கண்ணார கண்டு அனுபவிக்க பிராப்தமாகிறது. இப்படிப்பட்ட ஒரு வைபவங்களிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு இந்த எம்பெருமானார் திருநட்சத்திரத்தன்று நாம் எல்லோரும் கலந்து கொள்வதே மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியமானது நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் விடாமல் எம்பெருமானாரும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.